குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைனில் ஒரு பிக் கொஸ்டினை பார்க்க போகிறோம். வாங்க சமக்கு போவோம். சம்மு என்னென்னா, a line measuring 75 mm long has one of its ends 50 mm in front of VP and 15 mm above HP. The top view of the line is 50 mm long. Draw and measure the front view. The other end is 15 mm in front of VP and is above HP. இதுதான் சம்மு. சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சம்மை நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல்ல என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைனில் பேசிக்ஸை முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க. பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சால் தான் உங்களுக்கு பிக் கொஸ்டினை புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஏன்னா லைன் இது இன்க்ளைன் டு போத் த பிளேன். அப்போ என்ன மாதிரியான கண்டிஷன்ஸு சம்மில் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த லைன் எப்படி இருக்குங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதை வச்சு என்ன கேட்குறாங்கிறத உங்களால் சால்வ் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு லைன்ஸ் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டாபிக். வெரைட்டிஸ் அதிகம். கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்டாங்க அப்படின்னோன்னா நல்லா புரிஞ்சு சம்மை சால்வ் பண்ணணும். அதுக்கு பேசிக்ஸு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் பேசிக்ஸை நல்லா படிங்க. சம்மை புரியாமல் உங்களால் சால்வ் பண்ண முடியாது. சம்மை புரிஞ்சிச்சுன்னா எந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சம்மையும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, அப்போ இந்த சம்மில் கொடுத்துருக்குற அந்த டேட்டாஸை வச்சு பார்க்குறப்ப என்ன சொல்கிறான் அப்படின்னோன்னா, ஒரு லைன் இருக்குது. அது 75 mm நீளமுடையது. ஒரு எண்டு 50 mm, தட் இஸ் 50 இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. அதாவது விபிக்கு முன்னாடி 50 mm இருக்குது. அண்டு 15 mm above ஹெச்பி. 15 mm ஹெச்பிக்கு மேலே இருக்குது அப்படின்னு இருக்கான். அப்போ இந்த டேட்டா வச்சு நீங்கள் என்ன கற்பனை பண்ணணும்னா, ஒரு லைன் இருக்குது, அது 75 mm நீளம். லைனுக்கு பேர் கொடுக்கல. அப்போ பேரை நீங்களே கொடுத்துக்கோங்க. இப்போ லைனுக்கு பேர் ஏபிஓ, பிக்யூஓ, ஆர்எஸ்ன்னு கொடுத்துருந்தா அது மாதிரி தான் நீங்கள் பேரை செட் பண்ணணும். அவன் இங்கே இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் லைனை காமனாக பேர் மென்ஷன் பண்ணாமல் சொன்னதுனால நம்ம இஷ்டம்தான், பேரை நம்ம கொடுத்துக்கிறது தான். அப்போ இந்த சம்மில் சிடின்னு எடுத்திருக்கான். இதில் நேமே கொடுக்காதனால ஏபின்னு நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது பிக்யூன்னு எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, தென் அடுத்த கற்பனை நீங்கள் பண்ண வேண்டியது 50 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. ஒரு எண்டு சிடி. அப்போ ஒரு எண்டுங்கிறது சின்னு வச்சுக்குவோம். அந்த சி 50 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. அதாவது விபிக்கு 50 mm முன்னாடி இருக்குது அப்படின்னோன்னா, இந்த விபியோட டிஸ்டன்ஸ் எப்பயுமே நம்மளுக்கு டாப் வியூவில் தான் தெரியும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் டாப் வியூவில் வரையணும். அப்போ டாப் வியூங்கிறது எக்ஸ்ஒய்க்கு கீழே வரைவோம். எப்பயுமே ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்ஒய் வரைவோம், எக்ஸ்ஒய்க்கு கீழே வரைவோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே எக்ஸ்ஒய் கீழே வரைகிற எல்லாமே டாப் வியூ சம்மந்தப்பட்டது. அதே சமயம் அடுத்தது அதே எண்டு சி 15 mm above ஹெச்பி. 15 mm ஹெச்பிக்கு மேலே இருக்குங்கிறான். அப்போ எப்பயுமே ஹெச்பிக்கு மேலே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். ஓகே, அந்த லைன் ஹெச்பிக்கு மேலே 15 mm அளவில் இருக்குங்கிறான். அப்போ எப்பயுமே அந்த ஹெச்பிக்கு மேலே உள்ள அளவு ஃப்ரண்ட் வியூவில் தான் தெரியும். அப்போ ஃப்ரண்ட் வியூனுடைய டிஸ்டன்ஸ் எப்பயுமே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்ஒய்க்கு மேலே வரணும். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நொட்டேஷன்ஸ், டாப் வியூ நொட்டேஷன்ஸ் எல்லாமே பிளைனாக இருக்கணும். இப்போ
சிடினா சிடின்னு தான் இருக்கணும், பிக்யூனா பிக்யூன்னு தான் இருக்கணும். அதே ஃப்ரண்ட் வியூனுடைய நொட்டேஷன் எல்லாம் டேஷில் கொடுப்போம். சிடினா சி டேஷ் டி டேஷ், ஏபினா ஏ டேஷ் பி டேஷ் அப்படின்னு கொடுப்போம். இதெல்லாம் நீங்கள் நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து ஒரு எண்டனுடைய டேட்டா கொடுத்துருக்கான். அதர் எண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்கான். என்ன சார் அப்படின்னா த அதர் எண்ட் இஸ் 15 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. அதர் எண்ட் டி வந்து விபிக்கு முன்னாடி 15 mmல இருக்குது. அப்போ விபிக்கு முன்னாடி இருக்கிற அந்த தொலைவு இதுவும் எங்கே தான் வரணும், விபிக்கு முன்னாடி உள்ள தொலைவு டாப் வியூவில் வரும். அப்போ எக்ஸ்ஒய்க்கு கீழே வரணும், ரெஃபரன்ஸ்லையும் எக்ஸ்ஒய்க்கு கீழே வரணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் அடுத்தது நம்மள்ட்ட என்ன கேட்குறான், ட்ரா அண்ட் மெஷர் த ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூ வர அது என்ன எவ்வளோ அளவு இருக்குங்கிறத எழுது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ ஃப்ரண்ட் வியூனா எக்ஸ்ஒய்க்கு மேலே உள்ளது தான் ஃப்ரண்ட் வியூ. அப்போ ஃபைனல் ஃப்ரண்ட் வியூவை வரைஞ்சி அது என்ன அளவு இருக்குன்னு எழுதணுன்னா அதுதான் நம்மளுக்கு வேண்டிய ஆன்சர். இதுதான் இந்த சம்மில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவன் என்ன கேட்குறான், அதாவது என்ன கொடுத்துருக்கான், என்ன கேட்குறாங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா எந்த சம்மையும் சால்வ் பண்ணிடலாம். சரி, இப்போ இதில் ஆன்சரும் கொடுத்துருக்கேன். ஓகே, அதை ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், தென் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதான் ஆன்சர். இப்போ நான் உங்களுக்கு இதை ஜூம் பண்ணியிருக்கிறேன். இனி எப்படி இதை வரைகிறது அப்படிங்கிறத 1 by 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்னாப்புல இப்போ 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு சம்மில் ஒரு எண்டு சின்றான். இங்கே பாருங்கள், இது சி, இது சி டேஷ். அப்போ இது எக்ஸ்ஒய், இதுதான் ரெஃபரன்ஸ் லைன். நீங்கள் முதல்ல சம்மை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்ஒய்யை வரைஞ்சிக்கோங்க. ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கோங்க ட்ராப்டரை யூஸ் பண்ணி. ஓகே, இந்த எக்ஸ்ஒய்க்கு கீழே இருக்கிறது எல்லாமே டாப் வியூ சம்மந்தப்பட்டது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள் பிளைனாக இருக்கும். சி D1 பாருங்கள், டி டேஷ் வராது. இந்த எக்ஸ்ஒய்க்கு மேலே உள்ளது எல்லாமே ஃப்ரண்ட் வியூ சம்மந்தப்பட்டது, எல்லாம் டேஷில் இருக்கும். பாருங்கள், சி டேஷ், D1 டேஷ், டி டேஷ், லோக்கஸ் ஆஃப் டி டேஷ், இது லோக்கஸ் ஆஃப் டி. ரைட்டுங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொன்ன சம்முனுடைய கண்டிஷனை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், சம்மில் என்ன சொல்லியிருந்தா, ஒரு லைன் வந்து 75 mm நீளமுடையது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு எண்டு வந்து 50 mm விபிக்கு முன்னாடி இருக்குன்னா, அப்போ 50 mm விபிக்கு முன்னாடி இருக்குது, விபிக்கு முன்னாடி உள்ள தொலைவு எப்பயும் டாப் வியூவில் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் எக்ஸ்ஒய்க்கு கீழேயும் இன்னொரு அதே எண்டு வந்து 15 mm 15 mm ஹெச்பிக்கு மேலே இருக்குன்னு சொன்னோம். அது ஹெச்பிக்கு மேலே உள்ளது ஃப்ரண்ட் வியூவில் தான் தெரியும்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஃப்ரண்ட் வியூனுடைய டிஸ்டன்ஸ் எப்பயும் எக்ஸ்ஒய்க்கு மேலே வரும்னு சொல்லியிருந்தோம். அதனால தான் இந்த 15 mm இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதே அதர் எண்டு வந்து, அதான் அதர் எண்டுனா ஒரு எண்டு சி, இன்னொன்று டி. டி வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 15 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. இங்கே பாருங்கள், அப்போ இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி, விபிக்கு முன்னாடி அதர் எண்டு டி 15 mm தொலைவில் இருக்குது. அப்போ அதுவும் விபியோட டிஸ்டன்ஸு எங்கே தான் வரணும், டாப் வியூவில் தான் வரணும். அதனால் எக்ஸ்ஒய்க்கு கீழே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்படி வரைஞ்சோம் இந்த ஆன்சருங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அப்போ நான் முதல்ல பாயிண்ட் சினுடைய டிஸ்டன்ஸ், விபியோட டிஸ்டன்ஸ், ஹெச்பியோட டிஸ்டன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக எக்ஸ்ஒய்யை வரைஞ்சி முடித்ததும் ஒரு வெர்டிக்கல் லைனை வரைகிறேன்.
டிராஃப்டரை யூஸ் பண்ணி ஒரு வெர்டிக்கல் லைனை வரைகிறேன். அதில் விபியோட டிஸ்டன்ஸ் 50 mm இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணி டிராஃப்டரை யூஸ் பண்ணி மார்க் பண்ணுறேன். ஆர் ஸ்கேலை யூஸ் பண்ணி மார்க் பண்ணி அதுக்கு பேர் சின்னு கொடுக்குறேன். அடுத்தது ஹெச்பியோட டிஸ்டன்ஸ், ஹெச்பிக்கு மேலே எவ்வளோ இருக்குது? 15 mm. அப்போ இந்த சேம் இந்த வரைஞ்ச வெர்டிக்கல் எண்டு எக்ஸ்ஒய்க்கு மேலே உள்ளதில் 15 mm எம்எம்மில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி அதுக்கு சி டேஷ்ன்னு நேம் கொடுக்குறேன். ஏன்னா இது ஃப்ரண்ட் வியூ இல்லை, அதனால் டேஷில் கொடுக்குறேன். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது நம்மளுக்கு சம்மில் என்ன சொல்லியிருந்தா, அதனோட டாப் வியூ வந்து 50 mm. ஓகே, the top view of the line is 50 mm long அப்படின்ட்டு கொடுத்துருக்கான். செம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்போ டாப் வியூனுடைய நீளம் எவ்வளோன்னா 50 mm. அப்போ அந்த டாப் வியூனுடைய நீளம் 50 mm எங்கே வரும்? இந்த எக்ஸ்ஒய்க்கு கீழே தான் வரணும். ஏன்னா எக்ஸ்ஒய்க்கு கீழே உள்ள இது எல்லாமே டாப் வியூ சம்மந்தப்பட்டது. அப்போ சிலேருந்து டாப் வியூ வரைகிறதுக்காக என்ன பண்ணுறேன்? ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைகிறேன் டிராஃப்டரை யூஸ் பண்ணி. இதில் சிலேருந்து 50 mmக்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். அதுதான் என்ன சார் அப்படின்னா D1. ஓகேங்களா? இது ஏன் D1ன்னு நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, அதர் எண்டு வந்து D வந்து 15 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. அதர் எண்ட் D வந்து விபிலேருந்து 15 mm தான் இருக்கணும். அப்போ இந்த XY ரெஃபரன்ஸ்லேருந்து 15 mm இருக்கிற இது தான் டியாக வரணும். ஓகேங்களா? அதனால தான் இதை டின்னு போடாமல் D1ன்னு போட்டிருக்கோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ அவன் கொடுத்துருக்க டாப் வியூ, ஓகேங்களா, டாப் வியூ எப்போயுமே வந்து மேலேருந்து நம்ம வந்து லைன் எந்த கண்டிஷனில், அதாவது இந்த கண்டிஷனில் இருக்கிற இது மாதிரி இருக்கிற இந்த கண்டிஷனில் இருக்கிற இந்த லைனை நம்ம டாப் வியூலேருந்து பார்க்குறப்ப அது எவ்வளோ எம்எம்க்கு இருக்குன்றான்? 15 mm. அது ஹரிசாண்டலாக தான் வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹரிசாண்டலாக இந்த சிலேருந்து ஒரு லைனை வரைஞ்சி 50 mmக்கு இந்த பாயிண்ட் D1 மார்க் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? அடுத்து நான் இந்த ஒரிஜினல் டாப் வியூ சிடி வரையணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? அதர் எண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி 15 mm. அதர் எண்ட் டி வந்து விபிலேருந்து 15 mm தொலைவில் இருக்கா, அது நம்மளுக்கு டாப் வியூவில் தான் வரணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, இந்த எக்ஸ்ஒய் ரெஃபரன்ஸ்லேருந்து ஒரு 15 mmக்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சி ஆல்ரெடி வரைஞ்சிருக்கிற இந்த வெர்டிக்கல் லைனோட மீட் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு என்னென்னா லோக்கஸ் ஆஃப் டி. ஓகேங்களா? டியினுடைய லோக்கஸ். இப்போ இந்த லோக்கஸ் ஆஃப் டியில் தான் நான் என்ன பண்ணணும்? நம்மளுக்கு வேண்டிய அதர் எண்ட் டியை மார்க் பண்ணணும். இப்போ இந்த மார்க் பண்ண டி வந்து சம்மில் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி 15 mmக்கு முன்னாடி இருக்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால தான் இந்த சிடியை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஒரிஜினல் டாப் வியூன்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? ஓகே, அப்போ இந்த டி நம்ம வந்து மார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, லோக்கஸ் ஆஃப் டியை வரைஞ்சிட்டு இந்த டியை மார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சிஏ சென்டராக வச்சு காம்பஸ் எடுத்துக்குவோம். காம்பஸ் எடுத்துகிட்டு சிஏ சென்டராக வச்சுட்டு இந்த C2 D1 50 mm அதை ரேடியஸாக எடுத்துக்கிட்டு இந்த சிஏ மையமாக வச்சு D1 ஓகே ரேடியஸாக வச்சு ஒரு ஆர்க்கை வரையணும். இந்த பாருங்கள், இப்போ காம்பஸ் எடுத்துக்கிட்டு இந்த சிஏ சென்டராக வச்சுக்கிட்டேன். D1 ரேடியஸாக எடுத்துக்கிட்டு ஆர்க் அப்படி வரைஞ்சி ஆல்ரெடி இந்த லோக்கஸ் ஆஃப் டி வரைஞ்சிருக்கோமா? ஓகே, இந்த லோக்கஸ் ஆஃப் டி வரைஞ்சிருக்கிற ஹரிசாண்டல் லைனை இந்த ஆர்க் வந்து கட் பண்ணணும். அந்த கட் பண்ணுற பாயிண்ட் தான் நம்மளுக்கு வேண்டிய டி. இப்போ இந்த டியையும் இந்த சியையும் ஸ்கேலை யூஸ் பண்ணி டிராஃப்டரை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணேன்னா இதுதான் நம்மளுக்கு வேண்டிய ஒரிஜினல் டாப் வியூ. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த சம்மில் வந்து ஒரிஜினல் ஃப்ரண்ட் வியூ தான் கேட்குறான். இப்போ ஒரிஜினல் டாப் வியூ கேட்டிருந்தானே இதோட நம்மளுக்கு சம்மு ஓவர் ஆகிடும். ரைட்டுங்களா? அதே மாதிரி இன்னொன்று கேட்பானா, இந்த டாப் வியூக்கு இடையே உள்ள கோணம் என்னன்னு கேட்கலாம்.
அப்போ இந்த ஒரிஜினல் டாப் வியூ சிடிக்கும் இந்த ஹரிசாண்டலுக்கும் இன்பிட்வீன் உள்ள இந்த கோணம் என்னவோ அதுதான் என்ன சார் அப்படின்னோன்னா நம்மளுக்கு ட்ரூ இன்க்ளினேஷன்னு சொல்லுவாங்க. உண்மையான கோண அளவு. ரைட்டுங்களா? இதை எடுத்து அளந்து எழுதணும்னா ட்ரூ இன்க்ளினேஷன். அதே சமயம் இந்த சிடியை காம்பஸில் எடுத்தோ இல்லை ஸ்கேலில் மெஷர் பண்ணியோ எடுத்து எழுதணும்னா அதுதான் உண்மையான டாப் வியூ. ரைட்டுங்களா? டாப் வியூனுடைய அளவுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டாப் வியூவில் எல்லாமே முடிச்சாச்சு. இனிமேலுக்கு நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூ நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு சம்மிலேயே ஃப்ரண்ட் வியூ என்னங்கிறது தான் மெஷர் பண்ண சொல்லியிருக்கான். அப்போ அந்த ஃப்ரண்ட் வியூ கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த D1லேருந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு வெர்டிக்கல் லைனை டிராப்டரை யூஸ் பண்ணி இந்த D1லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைனை வரைகிறேன். வரைஞ்சிட்டு நம்மளுக்கு அடுத்தது லைனுடைய நீளம் சொல்லியிருக்கான். எவ்வளவு? 75. இந்த லைனுடைய நீளம் எவ்வளவு? 75. நான் இப்போ இந்த D1லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைனை வரைஞ்சிட்டு, ஓகேங்களா, நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த லைனோட அளவு எவ்வளவு? 75 mm. அந்த 75 mm காம்பஸில் எடுத்துக்கோங்க. காம்பஸில் எடுத்துகிட்டு இப்போ C1 சென்டராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? காம்பஸில் 75 mm எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு C1 சென்டராக வச்சுக்கிறோம். வச்சுட்டு ஆல்ரெடி இந்த D1லேருந்து வரைஞ்சோமா ஒரு வெர்டிக்கல் லைன், அதை நம்ம கட் பண்ணோன்னா அதுதான் D1 ரைட்டுங்களா? ஓகே, D' இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. D'ங்கிறது இது, இந்த C', D'ங்கிறது தான் நம்மளுக்கு ஒரிஜினல் ஃப்ரண்ட் வியூ. அது என்ன கம்ப்ளீட் பண்ணல. ரைட்டுங்களா? அதனால தான் இதை D' கொடுக்காம என்னென்னு கொடுத்துருக்கோம்? D1' அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரைட்டுங்களா? அப்போ இந்த C' D1' எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படின்னோன்னா ஆர்க்கோட லென்த் எவ்வளவு? 75 mm இருக்கும். ரைட்டுங்களா? தென் நம்ம ஒரிஜினல் ஃப்ரண்ட் வியூ C' D' வரைகிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா, ஓகே, இந்த D1'லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைனை டிராப்டரை யூஸ் பண்ணி வரைகிறோம். அப்போ இந்த D1'லேருந்து வரைகிற இந்த ஹரிசாண்டல் லைன் தான் என்ன சார் அப்படின்னோன்னா லோக்கஸ் ஆஃப் D'. ரைட்டுங்களா? இங்கே லோக்கஸ் ஆஃப் Dங்குவோம். ஏன்னா இது டாப் வியூ சம்மந்தப்பட்டதுனால பிளைனாக இருக்கும். இது ஃப்ரண்ட் வியூங்கிறதுனால இது லோக்கஸ் ஆஃப் D'ங்குவோம். அப்போ இந்த D1'லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைகிறோம். அதுதான் என்ன சார் அப்படின்னோன்னா லோக்கஸ் ஆஃப் D'. இப்போ இந்த லோக்கஸ் ஆஃப் D' ஹரிசாண்டல் லைனை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோன்னா, இந்த Dலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி அதை கட் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? அந்த கட் பண்ணுற பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு வேண்டிய D'. ரைட்டுங்களா? இந்த D1'லேருந்து லோக்கஸ் ஆஃப் D ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சாச்சு. இந்த வரைஞ்ச ஹரிசாண்டல் லைனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோன்னா, ஆல்ரெடி டாப் வியூவில் உள்ள Dலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைனை டிராப்டரை யூஸ் பண்ணி வரைஞ்சி அந்த ஆல்ரெடி வரைஞ்ச இந்த லோக்கஸ் ஆஃப் D' கட் பண்ணோன்னா அந்த கட் பண்ணுற பாயிண்ட்டு என்ன சார் அப்படின்னோன்னா D'. இப்போ இந்த D'-ஐயும் இந்த C'-ஐயும் நம்ம ஸ்கேலை யூஸ் பண்ணியோ டிராப்டரை யூஸ் பண்ணியோ ஜாயின் பண்ணோன்னா இதுதான் நம்மளுக்கு வேண்டிய ஒரிஜினல் ஃப்ரண்ட் வியூ. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு வேண்டிய ஃப்ரண்ட் வியூ. அதை தான் நம்மளுக்கு சம்மில் ட்ரா த ஃப்ரண்ட் வியூ அண்ட் மெஷர் த ஃப்ரண்ட் வியூங்கிறான். ஓகே, ட்ரா அண்ட் மெஷர் த ஃப்ரண்ட் வியூ அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் வியூவை மட்டும் அதை அளந்து எழுது அப்படிங்கிறான். அப்போ
இந்த சி டேஷ் டி டேஷ் தான் நம்மளுக்கு வேண்டிய ஃப்ரண்ட் வியூ. அதை வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இதை அளந்து எழுதணும் அப்படின்னோன்னா அதுதான் அதனுடைய அளவு. அப்போ அதனுடைய அளவு அளக்கிறப்ப எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறான்னா 66, தட் இஸ் 66 இருக்குங்கிறான். ஓகே, அதை இதுலேயே நோட் பண்ணுங்கள். இல்லைன்னா தனியாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா ட்ராயிங்க்கும் பக்கத்துலேயே, ஓகேங்களா, இதுக்கு கீழே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னோன்னா, ஓகே, ஃப்ரண்ட் வியூ சி டேஷ் டி டேஷ் அப்படின்னு எழுதி தட் இஸ் ஈக்குவல் டு 66 mm அப்படின்னு என்ன பண்ணலான்னா இந்த ட்ராயிங் கீழேயே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதுதான் நம்மளுக்கு வேண்டிய சம்மு. இந்த ஃப்ரண்ட் வியூ வரைகிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களையும் நம்ம செஞ்சோம். ஓகேங்களா? இந்த ஃப்ரண்ட் வியூ வரைகிறதுக்கு தேவையான டேட்டாஸை தான் நம்மளுக்கு சம்மில் கொடுத்துருந்தான். அந்த டேட்டாஸெல்லாம் வச்சு ஓகே நம்ம இந்த ஃப்ரண்ட் வியூ நம்மளுக்கு வேண்டிய சி டேஷ் டி டேஷை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று இதில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இப்போ ட்ரூ இன்க்ளினேஷன் கேட்பான். அப்போ ட்ரூ இன்க்ளினேஷன் அப்படின்னா இந்த சி டேஷ் டி டேஷ் இந்த ஹரிசாண்டல் இடைப்பட்ட கோணம் வந்து ட்ரூ இன்க்ளினேஷன். இது சி டேஷ் டி ஒன் டேஷ் இந்த ஹரிசாண்டல் லைன் இதுக்கு இதுக்கு இடைப்பட்ட கோணம் அப்பேரண்ட் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் சம்பளம் கேட்கலாம். அப்போ இந்த ட்ரூ இன்க்ளினேஷன்னா ஒரிஜினல் ஃப்ரண்ட் வியூயோ இல்லைன்னா ஒரிஜினல் டாப் வியூயோ அதனுடைய இன்க்ளினேஷன். ஓகேங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரியும் உங்களுக்கு சம்மில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு அடிஷனலாக சொல்கிறேன். ஓகே, இந்த சம்மு நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடிஷனலாக நான் உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா பென்சில் யூஸிங், ஓகே, தேவையானதை டார்க் பண்ணுங்கள், தேவையில்லாத டிம்மாக விடுங்க. லெட்டரிங், நம்பரிங், டைமென்ஷன் இதெல்லாம் பக்காவாக பண்ணிக்கோங்க. அன்வான்ட் லைன்ஸை எரேஸ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த சம்மு நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்கேஸ் எனி டவுட்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். மறுபடியும் நம்ம இன்னொரு லெக்சரில் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.